ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, பூர்வீக சொத்து கிடைக்க ஏற்ற வேண்டிய தீபம் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்முடைய முன்னோர்கள் பிறந்திருந்து வாழ்ந்த இடம், வீடு போன்றவற்றை தான் பூர்வீக சொத்து என்று கூறுவோம். இந்த பூர்வீக சொத்து கிடைப்பது என்பது நம்முடைய முன்னோர்களின் அருள் கிடைப்பதற்கு சமமான ஒன்றாகவே கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட பூர்வீக இடமோ வீடோ நம் கைவசம் வந்து சேர வேண்டும் என்று நினைப்பவர்களும், அது கைவசம் சேராமல் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு இருப்பின் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கும் பலவிதமான முயற்சிகளை நாம் மேற்கொள்வோம். அந்த முயற்சிகளோடு இந்த ஒரு தீபத்தையும் நாம் ஏற்ற விரைவிலேயே பூர்வீக சொத்து கிடைப்பதற்கு உரிய வாய்ப்புகள் உண்டாகும். அந்த தீபத்தை எப்படி ஏற்றுவது என்று தான் பார்க்க போகிறோம். பலரும் தங்களுடைய பூர்வீக சொத்து தங்களுக்கே வந்து சேர வேண்டும் என்று கூறுவார்கள். அந்த பூர்வீக சொத்தை ஏமாற்றி வாங்கிவிட வேண்டும் என்று நினைப்பவர்களும் இருக்கிறார்கள். இப்படி தங்களுக்கு வந்து சேர வேண்டிய நியாயமான பூர்வீக சொத்து தங்களிடமே வந்து சேருவதற்கும், தங்கள் கையை விட்டு போகாமல் இருப்பதற்கும், அந்த பூர்வீக சொத்தில் ஏதேனும் கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் அந்த பிரச்சனைகள் நீங்குவதற்கும் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான தீப பரிகாரத்தை தான் இப்போது பார்க்க போகிறோம். இந்த பரிகாரத்தை செய்வதற்கு நமக்கு சில பொருட்கள் தேவைப்படும். முதலில் சரிசமமான அளவு தேங்காய் எண்ணெயையும் நெய்யையும் வாங்கி கலந்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு பஞ்சுத்திரியை தான் பயன்படுத்த வேண்டும். 3 தீபங்கள் ஏற்ற வேண்டும் என்பதால் இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு 3 அகல் விளக்குகளை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக வாழைப்பூவின் மடல்களை 3 என்ற எண்ணிக்கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல ஏதாவது ஒரு சிவாலயத்தில் இருக்கக்கூடிய வில்வ மரத்திலிருந்து 2 காய்களை எடுத்து வந்து அதை சரிசமமாக நறுக்கி அதற்குள் இருக்கக்கூடிய பகுதிகளை நீக்கி அதன் ஓட்டை மட்டும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாட்டு மருந்து கடையில் மங்குமிலி என கிடைக்கும், அதை 150 கிராம் வாங்கி கொள்ள வேண்டும். இப்போது நம்முடைய வீட்டு பூஜை அறையில் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். இந்த தீபம் கிழக்கு பார்த்தவாறு இருக்க வேண்டும். முதலில் வாழைப்பூ மடலை வைக்க வேண்டும். அதன் நுனிப்பகுதி கிழக்கு பார்த்தவாறு இருக்கட்டும். பிறகு அந்த 3 வாழைப்பூ மடல்களிலுமே நாட்டு மருந்து கடையிலிருந்து வாங்கிய மங்குமிலியை 50 கிராம் வீதம் 3லுமே போட்டுவிடுங்கள். அதற்கு மேல் நாம் தயார் செய்து வைத்திருக்கும் வில்வ ஓட்டை வைக்க வேண்டும். அந்த வில்வ ஓட்டிற்குள் சிறிதளவு கல்லுப்பை முதலில் சேர்த்து கொள்ளுங்கள். பிறகு அதற்கு மேல் நெல்லை போட்டு சரிசமமாக மாற்றிக்கொள்ளுங்கள். இப்போது அதற்கு மேல் அகல் விளக்கை வைத்து நாம் ஏற்கனவே கலந்து வைத்திருக்கும் நெய், தேங்காய் எண்ணெயை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இந்த தீபம் 1 மணி நேரம் தொடர்ச்சியாக எரிய வேண்டும். இந்த தீபத்தை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றினால்தான் முழு பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி தொடர்ச்சியாக 48 நாட்கள் நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலம் பூர்வீக சொத்து கிடைப்பதில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகும். முழு நம்பிக்கையோடு பூர்வீக சொத்து கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினைத்து இந்த முறையில் தீபம் ஏற்றுபவர்களுக்கு விரைவிலேயே அவர்களுடைய பூர்வீக சொத்து கிடைப்பதில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.